இருக்கும். 50 பேரா? ஐயோ இல்லம்மா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. உள்ள இப்போ ரொம்ப கூட்டமா இருக்கு. 50 பேரும் போனீங்கன்னா அவ்வளவுதான், போலீஸ் எங்களை தான் திட்டுவாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. இந்த குகையை பாக்குறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்திருக்கோம். 1 மணி நேரம் கழிச்சு வரணும். இவ்வளவு கூட்டம் வந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சார், டிக்கெட் எதுவும் இல்லம்மா, கிளம்புங்க. டிக்கெட் இல்லையா? டீச்சர், டிக்கெட் இல்லையா? ஓ, நீங்க டீச்சரா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்தீங்களா? ஆமா சார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்மியா தான் வந்திருப்பாங்கன்னு. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க? ஒரு 20 பேர் வந்திருப்பாங்களா? 20 பேர்னா அலோவ் பண்ணுவோம், அதுக்கு மேலனா அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு 12 பேர் தான் வந்திருக்கோம். அவ்வளவு பேர் தானா? நாங்கம்மா டிக்கெட். ரொம்ப நன்றிண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லைன் பை லைனா வாங்க. டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா கவனிச்சுக்கோங்க. அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க, பாத்து. அப்படியா? இன்னைக்கு நல்ல கூட்டமா இருக்கோ? ஆமா, இன்னைக்கு லீவ்ல, அதான் நிறைய பேர் வந்திருக்காங்க. கவிதா, நீ மட்டும் தான் வந்திருக்கா? மத்தவங்க எங்க? பின்னாடி வராங்க. சரி சரி, வரட்டும். டீச்சர், அதுதான் அந்த குகை. ஆமா, உள்ள சென்டர்ல ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கா, அதான் அந்த குகை. நம்ம இப்போ அந்த குகை பக்கத்துல தான் இருக்கோம். இப்போ நம்ம போக முடியாது. ஆமா ஆமா, போகவே கூடாது. முன்னாடியே போக கூடாதுன்னு அடைச்சிட்டாங்க தெரியுமா? அதே மீறி போனா கண்டிப்பா கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் நம்மள காப்பாற்ற முடியாது. என் கனவுல கூட இப்படி ஒரு குகையை தான் பார்த்தேன். அதுலதான் என் தம்பி கீழே உளற மாதிரி இருந்து. சரி, வாய் மூடு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு கனவு தான். தம்பிலாம் ஒண்ணும் கீழே விழ மாட்டான். நம்ம இதை பார்த்துட்டு அடுத்து ஷாப்பிங் பண்ண போறோம். கனி, நான் அதுல எனக்கு என்ன மட்டும் ஒரு போட்டோ எடு. குகை எங்கெல்ல இருக்கு? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்மளை ஏமாத்திட்டாங்களா? குகை எங்கேயோ தான் இருக்கு. பனிமூட்டமா இருக்கனாலதான் ஒண்ணுமே தெரியல. ஆமா, குகை இருக்கனால போட்டு நம்மள போக கூடாதுன்னு அடைச்சிருக்காங்க. நான் இந்த குகையை படத்துல தான் பார்த்திருக்கேன். நேர்ல பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தேன். அது நம்ம கிளாஸ் பசங்க தானே? அங்க போய் நிக்கறாங்க. அந்த சைடு போனா குகை எங்க இருக்கும்? டேய் சரவணன், சரவணன் அண்ணா, டீச்சர் உன்னை கூப்பிடுறாங்க. லே, டீச்சர் அங்க வர சொல்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாரும் குகையை பார்த்தாச்சுல? அங்க போய் தள்ளி நில்லுங்க, வாய்ஸ் வந்து பார்க்கட்டும். சண்டை போடாம வா. நான் வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? எப்பவும் அடிப்படி சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்களோ? கொஞ்ச நாளுக்காவது சண்டைக்கு லீவ் கொடுங்களா? ஓ, அதான் குகையா? அந்த படத்துல வந்த குகை இதுதானே? ஆமாங்க, இதுதான். நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க செய்வீங்களா? என்னதுங்க? சொல்லுங்க. நான் அது பக்கத்துல நிக்கேன், என்ன ஒரு போட்டோ எடுப்பீங்களா? கண்டிப்பா, போன் தாங்க. தம்பி, கொஞ்சம் தள்ளி நில்லு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஸ்டூடண்ட்ஸா கவனமா வச்சுக்கோங்க. இந்த குகைக்குள்ள விழுந்தவங்க எல்லாம் யாருமே திரும்ப வந்தது இல்ல. மொத்தம் 13 பேர் கிட்ட விழுந்திருக்காங்களா. ஆனா அந்த குகையை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா, நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போதான் அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு போனாங்க. லே கவின், எதுக்குலாம் அந்த கம்பிக்கு மேலே ஏறுறா? கம்பி எடு. குகையை பாத்தீங்களா? இதான் அந்த குகை. டீச்சர், குகை இருந்த இடமே இல்ல, ஏதோ பள்ளம் மட்டும்தான் இருக்கு. இந்த குகை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே உள்ளதல்ல, அதனால மரம் எல்லாம் வளர்ந்துட்டு இப்போ குகையை பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த குகை ரொம்ப ஆழமா இருக்கும், அதான் இதுக்குள்ள விழுந்தா யாரும் திரும்பி வர மாட்டாங்க. சரி, யாரும் அது பக்கத்துல போகாதுங்க. திரும்பி வாங்க, என்னமா ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் ஜாலி. அரகரண்டி, இங்க வா. ஆமா, கொடைக்கானல் வந்துட்டோம். இப்போ ஒரு குகையை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். தெரியுதா? யா, ஐ கேன் see. வாசுகி, அங்க ரொம்ப பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஆமா, இங்க நல்ல கூட்டமா இருக்கு. வாவ், வாசுகி, நீ ரொம்ப ஜாலியா இருக்கல்ல? ஆமா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். இங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா? ஒரு வெயில் கூட இல்ல, எப்பவுமே ஜில்லுன்னே இருக்கு. வாவ், ரியலி சூப்பர். வாசுகி, நான் அங்க இல்லதாலும் நீ அங்க ஜாலியா இருக்கிறியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் வந்து அழகா இருந்திருக்கும். ஜூலி, நான் உனக்கு போட்டோ அனுப்புனேன், நீ பாத்தியா? பார்த்தேன்டி.
ஆனா நீ பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதானே? ஆமா ஆமா, நல்லா இருந்திருக்கும். நான் அனுப்பின போட்டோ நிஜமா நல்லா இல்லையோ? பரவாயில்ல. ஆ, பரவாயில்லையா? வாசுகி, அவ போட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லியா? நீ போனை கட் பண்ணு. இல்ல இல்ல, அவ கட் பண்ண பேசவே மாட்டா. வேற எனக்கு சிங்கப்பூர் சாக்லேட் எதுவும் கிடைக்காது. ஹே வாசுகி, கொஞ்சம் கனிய தள்ளி இருக்க சொல்றியா? அவ சவுண்ட் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. கனி தள்ளி இருக்கணுமா? கனி என்ன ஆச்சு? அவ போயிட்டாளா? சரி சரி. வாசுகி, மௌலி எங்க இருக்குறா? ஆ, மௌலி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. ஓ அப்படியா? வாசுகி, என்னால பேச முடியல. ஓகே, நான் போனை கட் பண்றேன், அப்புறம் பார்க்கலாம். ஜூலி உடனே போயிட்டா. கனி வேற இப்ப என் மேல கோவத்துல இருக்கா. கனி பேசு கனி. உனக்கு சிங்கப்பூர் சாக்லேட் தானே வேணும்? நீ அங்க போயாண்டலாம் பேசாத. கனி அங்க பாருங்க, வாசுகிக்கும் கனியக்காக்கும் சண்டை. கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு அப்புறம் சேர்ந்துருவாங்க. எவ்வளவு ஆழமா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா ஒரு பெரிய ஊரே தெரியுது. அததான் கொடைக்கானல். எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா மௌலிகா, இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு வீடு நிறைய சாக்லேட் தந்துட்டு நீ ஒரு நைட் இந்த மலையில தான் தூங்கணும்னு சொன்னா தூங்கிடுவியா? வாய்ப்பே இல்ல, ஓடிடுவேன். இந்த நைட்டு ஃபுல்லா அங்க தூங்கினா பயமா இருக்கும். ஆமா, பயமா இருக்கு. நம்ம 4 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேற யாருக்கும் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தியா? அது பில்லர் ராக்ஸ் தானே? ஆமா, அந்த சைடு பாரு, பைன் ஃபாரஸ்ட் தெரியுது. நம்ம இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்த எல்லா இடமும் அங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போமா? வாங்க எல்லாரும் போட்டோ எடுப்போம். எல்லாரும் அங்க பாருங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் வாங்க, கிளம்புவோம். டீச்சர், அடுத்து நம்ம எங்க போறோம்? அடுத்து ஷாப்பிங் போறோம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடலாம். கேர்ள்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல. இந்த சாக்லேட் ஃபேக்டரி உண்டா? இந்த சாக்லேட் ஃபேக்டரி உண்டு, உள்ள இருக்கும். ஆனா நம்ம இப்போ கடைக்கு தான் போறோம். அங்க கடைக்கு போயிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு ஊருக்கு கிளம்பணும். ஓகே டீச்சர். நான் நினைச்ச மாதிரி இங்க எல்லாமே இருக்கு. நீ என்ன நினைச்ச? கன்னியாகுமரியில இருக்கிற மாதிரியே கடலா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரிலாம் இருக்கு பாரு. ஏன்னா எனக்கு பேக் வாங்கணும், கூலிங் கிளாஸ் வாங்கணும், பொம்மை வாங்கணும், எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா மேல ஒரு டெடி பியர் இருக்குல்ல, அழகா இருக்குல்ல, அந்த ஃபிஷ் பொம்மைக்கு மேல. ஆமா, ஆனா அது 500 ரூபா. நீ 100 ரூபா தான் கொண்டு வந்திருக்கா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மௌலிகா இருக்கால, நானும் அவளும் காசு ஷேர் பண்ணி போட்டு வாங்கிடுவோம். மௌலிகா சசி, இங்க உள்ள கடைலாம் அழகா இருக்குல்ல? ஆமா, அங்க ஒரு டெடி பியர் இருக்கு பாத்தியா, ஃபிஷ் டாலுக்கு மேல. அது 500 ரூபா. உன்கிட்ட காசு இருந்தா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாமா? ஒரு நாள் நீ வச்சுக்க டெடி பியரை, இன்னொரு நாள் நான் வச்சுக்கிறேன். என்கிட்ட இப்போ ஒரு 200 தான் இருக்கு. இன்னொரு 200 நான் அரகரண்டிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். குமாரா வச்சிருக்கான். ஆமா, நம்ம அந்த குகை பக்கத்துல நிறைய வாங்கி சாப்பிட்டோம்ல, அப்போ குமார் கிட்ட நான் காசு கொடுத்து வச்சிருந்தேன். நீ அவன்கிட்ட கேட்டுக்க. அரகரண்டிட்ட இருந்தா என்கிட்ட தர மாட்டானே. இப்போ அவன் எங்க போனான்? லே குமார், குமார். சசி, உன் தம்பி இங்க இல்ல. தம்பி அங்க இல்லையா? எங்க போனா? சசி, டைம் ஆகுது சசி, நீ சீக்கிரம் ஏதாவது வாங்கிட்டு வா. பஸ்ல போய் இருப்போம். இரு வாரேன். என்னது வாங்கணும்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, மழை வர பெய்யுது சசி, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? அண்ணா, அந்த டெடி பியர் எவ்வளவு? 200. 200 ரூபாய் தான் மலர். என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு. தம்பிக்கு வேண்டாம், அவனுக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். தம்பி வந்தா அழுவா, பாத்துக்க. ஆமா, அதுவும் உண்மைதான். மௌலி, மௌலிகா, என்ன எதுக்கு இப்படி இருக்கா? என்னாச்சு சொல்லு. மழை வேற போயிட்டு எனக்கு ரொம்ப குளிருது. நான் பஸ்ல போய் இருக்க போறேன். அதேதான் மௌலிகா,
பஸ்ஸுக்குள்ள போய் ஏறு போ. டீச்சர், என் தம்பியை காணலையா? காணலையா? யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டாமா, அவன் இங்க தான் இருப்பான். ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருப்பானா இருக்கும். நீ பஸ்ல போய் ஏறி உட்கார, நான் கூட்டிட்டு வரேன். கவின் இங்க வா. குமார் எங்கம்மா இருக்கான்? குமார் சசி கூட இருக்கான். ஆ, சசி இல்லைன்னு சொன்னா அவன் உங்க கூட இல்லையோ? டீச்சர், நான் குமாரை பார்க்கவே இல்லை. இந்த குகையை பார்க்க வரும்போதே குமார் நான் பார்க்கல. அவன் ஃபுல்லா மௌலி சசி கூட தான் இருந்தான். மௌலியா? மௌலிய வர சொல்லு. நீ வர சொல்லிட்டு நேரா பஸ்ல போய் ஏறி உட்காருன்னு. ஓகே டீச்சர். மௌலி, குமார பாத்தியா? குமார் உங்க கூட தான் இருந்தானா? கவின் சொல்லிட்டு போறான். டீச்சர், ஃபர்ஸ்ட் குமார் எங்க கூட தான் இருந்தான். நாங்க அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. நாங்க நேரா போட்டோ எடுக்க போயிட்டோம். என்னாச்சு? என்னால நம்பவே முடியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, இங்க தான் இருப்பானா இருக்கும். சரிம்மா, நீ பஸ்ல போய் உட்காரு போ. ஹெச்எம் டீச்சர்ட்டு சொல்லணுமா வேண்டாமா? பயமா இருக்கு. கண்டிப்பா என்னதான் திட்டுவாங்க. டீச்சர் இருங்க இருங்க, வாரேன். பஸ்ல யாரி உட்காருங்க டீச்சர், கிளம்பண்டாமா, நேரம் ஆகுதுல்ல. சரி டீச்சர். இந்த சசி தம்பி இருக்கான்ல? ஆமா, உள்ளதான் இருக்கான். உள்ளதான் இருக்கானா? ஆமா, கண்ணு பெருசா இருக்கும். ஆமாமா, அவன் தான். அப்புறம் வெள்ளை கலர்ல இருப்பான், ஆரஞ்சு கலர்ல முடி வச்சிருப்பான், அவன் தானே? ஐயோ டீச்சர், அது சரவணன். குமாருக்கு வயலட் கலர்ல முடி இருக்கும். இப்போ குமார காணல டீச்சர். காணலையா? எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. என்ன டீச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி அவன் காணாம போயிருப்பான்? எனக்கு வாங்க சேர்ந்து தேடுவோம். அங்க டிக்கெட் விட்டுட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல, கேட்கல. சார் சொல்லுங்க மேடம். இந்த வழியா ஒரு சின்ன பையன் போனதை பாத்தீங்களா? அவனுக்கு வயலட் கலர்ல முடி இருக்கும். இல்லையே, பார்க்கல. என்னாச்சு? காணாம போயிட்டானா? ஆமா, காணாம போயிட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி நான் நிறைய கேஸ பார்த்திருக்கேன். என்கிட்ட வந்து கேட்பாங்க, இல்லன்னு சொன்னே வருத்தமா போவாங்க. உள்ள தேடி பார்த்தா அங்கதான் இருப்பான். அதே மாதிரி நீங்க உள்ள போய் தேடுங்க, அங்கதான் இருப்பான். பயப்படாதுங்க. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி சார். டீச்சர் கேட்டீங்களா? உள்ளதான் இருப்பான், வாங்க தேடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயந்துராதுங்கன்னு. நம்ம குமார் இருக்கம்ல, அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கானா. கொஞ்சம் நீங்க தேடி கண்டுபிடிச்சு தாங்கம்மா. அங்க கேர்ள்ஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, நீங்க இந்த சைடு தேடுங்கன்னு. வேற எங்கேயும் போயிடாதுங்க. டீச்சர், குமார் காணலையா? அப்படிலாம் இல்லம்மா, அவன் இங்க தான் இருப்பான். காணாம ஒன்னும் போயிருக்க மாட்டான். சீக்கிரம் அந்த சைடு போய் தேடுங்க. சசி இப்ப எப்படி இருப்பாளோ? அவட்ட என்ன பதில் நான் சொல்லுவேன்? ஜூலி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன்னு. மௌலி வாரா. ரெண்டு பேரும் கேமா விளையாடிட்டு இருக்கீங்க. அங்க குமார காணலன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம், தெரியுமா? குமார காணலையா? போய் சொல்றியோ? போய் ஒன்னும் சொல்லல, நீ வேணா திரும்பி பாரு. குமார், குமார் எங்க இருக்கா? குமார். ஆமா, கேர்ள்ஸ் டீச்சர் இந்த பக்கம் தான் தேடிட்டே இருக்க சொன்னாங்க. குமார். சசி அழாதம்மா, தம்பி இங்க தான் இருப்பான். வழி தெரியாம இருப்பானா இருக்கும். நம்மள பார்த்ததும் ஓடி வந்துருவான். அவனை கண்டுபிடிச்சிடலான்னு. நீ பயப்படாத. சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பும் போது தம்பியும் நம்ம கூட தான் இருப்பான். நான் கனவு கண்ட மாதிரியே இருக்கு. அந்த கனவுல இருக்க தம்பி அது குகைக்குள்ள விழுந்திருப்பா. சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் காணாம தான் போயிருக்கான், எங்கேயும் கீழே விழல. நீ கனவு கண்டதுல அவன் கீழே விழுந்தது மாதிரி பார்த்தா அதானே? இப்ப அவன் காணாம தானே போயிருக்கான், ஒண்ணு கீழெல்லாம் விழுந்து கிடக்க மாட்டான். நீ பயப்படாத. என்னது இல்ல இல்லன்னு? அழாதம்மா, அவன் வந்துருவான். என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு வந்திருக்கீங்க? குமார காணல. நாங்க எல்லா இடமும் குமார தேடி பார்த்துட்டோம், அவனை காணல. தம்பி. சார், நாங்க எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அந்த பையனை காணல. இப்போ என்ன பண்றது
ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோம். போலீஸ் எல்லாரும் இங்க தான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. உடனே வந்துருவாங்க. இருங்க நான் ஃபோன் அடிச்சு சொல்லி. சசி அழாத. நீ அழுதா எனக்கு அழுக வருதுல்ல. எனக்கு தெரியும். என் கனவுல நடந்த மாதிரியே இருக்கு. அப்படி சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சசினி உங்க அம்மா அப்பாட்ட சொன்னியா? இல்ல. ஃபோன் பண்ணேனா ஃபோன் போக மாட்டேங்குது. தம்பி ஒழுங்கா பாத்துக்கலன்னு என்னதான் அடிப்பாங்க. போலீஸ் வண்டி வந்துட்டு. சார் எப்படியாவது அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சு தாங்க. ஒழுங்கா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க தெரியாதா டீச்சர்? உங்களை நம்பி தானே பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்காங்க. மன்னிச்சிருங்க சார், எல்லாமே என் தப்பு தான். நான் சின்ன பையனை பத்திரமா பாத்துக்கணும். அக்கா இருக்கான்னு சொல்லி அவ பக்கத்துல விட்டுட்டேன். அக்காவும் சின்ன பிள்ளை தான், அவ என்ன பண்ணுவா? எல்லாம் என் தப்பு தான் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க. சரிம்மா சரி ஒண்ணும் இல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையனோட டீடைல்ஸ் எல்லாமே வேணும். இதான் அந்த சின்ன பையனோட அக்கா. பாப்பா கொஞ்சம் போலீஸ் கூட ஸ்டேஷன் வாரியா? பயப்படாம வா, டீச்சரும் வருவாங்க. சசி வா, நானும் கூட தான் வரேன் வா. டீச்சர் என்னாச்சு? போலீஸ் தான் சொன்னாங்களா? இல்ல டீச்சர், இப்போ வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. குமார் எங்க போனானே தெரியல. இப்போ அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. நம்மளையா? ஆமா போணும்ல. குமார் பத்தி டீடைல்ஸ் கேட்பாங்களா இருக்கும். அதுக்கு தான் இப்போ வர சொல்லிருக்காங்க. நம்ம அப்ப பஸ்லயே போணும். ஸ்டூடண்ட்ஸ் வரை இருப்பாங்களே. இல்ல போலீஸ் கார்ல தான் போணுமா? ஓ, நம்ம அப்படி ஸ்டேஷன் போனா ஸ்டூடண்ட்ஸை யாரு பாத்திருப்பா? அவங்க எல்லாம் தனியா இருப்பாங்களே. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா டூர் வந்தோம், கடைசி இப்படி ஆயிட்டு. நீங்க 2 பேரும் என்ன கிளம்பலையா? டைம் ஆகுதுல்ல, அங்க போலீஸார் கூப்பிட்டாங்க. சீக்கிரம் ஸ்டேஷன் வாங்க. மேடம், ஸ்டூடண்ட்ஸ் கூட நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். இப்போ நாங்களே ஸ்டேஷன் வந்துட்டோம்னா ஸ்டூடண்ட்ஸை யார் பார்த்துப்பா? அதை பத்திலாம் கவலைப்படாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் கிளம்புங்க. 2 போலீஸர் இங்க தான் நிப்பாங்க. டீச்சர், எப்படியோ பிள்ளைங்களுக்கு துணைக்கு போலீஸ் நிப்பாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்படி சொல்றீங்களோ? சரி டீச்சர். போவோமா? வரோம். ஸ்டூடெண்ட்ஸ், நானும் ஹெச்எம் டீச்சரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளே இருங்க, வெளியே போயிடாதுங்கன்னு. சரி டீச்சர். வாங்கம்மா. காணாம போனோம்ல, அந்த பையனுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? இந்த மாசம் தான் 4 வயசு ஆயிருக்கு. ரொம்ப சின்ன பையன். ஆமா, சின்ன பையனெல்லாம் இப்படி டூருக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுல்ல? சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். தொலைஞ்சு போன பையன் இன்னும் 1st ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல. நாங்க அலோவ் பண்ணவே மாட்டோம். ஆனா பேரண்ட்ஸ் தான் டூர்ல இருக்கும்போது வந்து விட்டுட்டு போனாங்க. எங்களால ஒரு பதிலும் சொல்ல முடியல. அதனால நாங்களே பார்த்துக்கிட்டோம். பேரண்ட்ஸ் தான் வந்து விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அந்த பையன் கூட பிறந்தவங்க யாராவது உங்க ஸ்கூல்ல படிக்காங்களா? ஆமா அவனோட அக்காவும் இங்க தான் வந்திருக்கா. அப்படியா? டூருக்கு வந்திருக்காளா? ஆமா சார், டூருக்கு வந்திருக்கா. டீச்சர் வர சொல்லுங்க. வாமா வா. பாப்பா, உன்னோட தம்பி தான் தொலைஞ்சு போனானா? ஆமா. சரி பயப்படாத, கண்டுபிடிச்சிடலான்னு. இப்ப அங்கிள் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீ ஆன்சர் பண்ணு. கடைசியா தம்பி எப்போ பார்த்தா? நாங்க அங்க போயிருந்தோமா, அப்போ நான் மௌலி அக்கா, என் ஃப்ரெண்டு மலர் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம். அப்போ தம்பி அங்க பக்கத்துல தான் இருந்தான். அதுக்கப்புறம் டீச்சர் ஊருக்கு கிளம்புன்னு சொன்னாங்களா, நாங்க வேகமா வந்துட்டோம். அப்புறம் திரும்பி பார்க்க தம்பி காணவே இல்லை. சரி. கான்ஸ்டபிள், அந்த பெண்ணை எடுத்துட்டாங்க. ஓகே. பாப்பா, தம்பியோட நேம் என்னது? குமாரா? சரி. குமாரோட போட்டோ வச்சிருக்கியா? ஆமா, என் போன்ல தான் இருக்கு. அப்படியா? போனை காட்டு. அதுல தம்பி போட்டோ எடு. இதான் என் தம்பி. கான்ஸ்டபிள், இந்த போட்டோவை பிரிண்ட் பண்ணிருங்க. சார், சின்ன பையனை இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிடலாமா? நாங்க இதே மாதிரி நிறைய கேஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம்.
பாப்போம் இன்னைக்குள்ள முடியுமான்னு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. சார் எங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஸ்ல தனியா இருக்காங்க. நாங்க போகட்டுமா? ஆமா சார், காடு ஏரியாவா, இருட்டினா பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். நாங்க ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பியாச்சு. இப்ப எல்லாரும் ரூம்ல தான் இருக்காங்க. 2 போலீஸ் வேற அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அப்படியா? அப்போ சரி சார். குமாரோட அம்மாக்குலாம் தெரியுமா? தெரியல, போலீஸ் சொல்லிருப்பாங்களா இருக்கும். பாவம் குமார், இன்னைக்குலாம் என்கிட்ட நல்லா பேசினா தெரியுமா? நானும் அவனும் இன்னைக்கு தான் சண்டே போடல, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு. அழாத மௌலி. மலர், சசி உனக்கு மெசேஜ் பண்ணலா? இல்லக்கா, மெசேஜ் எதுவுமே பண்ணல. ஜூலி எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா? யாருக்குமா ஃபோன் அடிக்கி? எனக்கு. இப்போ எடுக்காதுங்க, உங்க டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து பேசுங்க. எங்க டீச்சர் எப்போ வருவாங்க? சீக்கிரம் வந்துருவாங்க. இப்போ பரவாயில்லையா? ஆமா பரவாயில்ல. வாமிட் வர மாதிரி இல்லல்ல? இல்ல இல்ல, இப்போ வரல. சரி சரி, அதுல போய் உட்காரு. உங்க யாருக்காவது வாமிட் வர மாதிரி இல்லனா தலை சுற்றுச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து சீக்கிரம் சொல்லிருங்கண்ணே. இப்போ எல்லாரும் ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் வாமிட் இல்லைன்னா தலை சுத்தலாம் வரும், அதுக்கு தான். அப்புறம் குளிர்ச்சுன்னா சொல்லிருங்க, பெட்ஷீட் கொண்டு வந்துடுறேன். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்னை பார்த்தா அவ்வளோ பயமாவா இருக்கு? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சரியா? அப்புறம் குமார் பையனும் சீக்கிரம் கிடைச்சிருவான். சார், அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல? என்ன சொல்லலையா நீங்க? ஆமா. அப்போ இப்போ சொல்லண்டா. நாங்க எல்லாரும் இடத்துல கிடைச்சிட்டானா ரொம்ப நல்லது தானே. அதுக்குள்ள வீட்டுல ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. நம்ம அங்க போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலாம். நாங்களும் அதுக்கு தான் சொல்லாமே இருந்தோம். எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் தான் இப்போ அந்த பையனை தேட போறோம். போலீஸ் சைடு நாங்க ஒரு 5 பேர் கிட்ட வரோம். நீங்க கரெக்டா அந்த பையன் எங்க போனா, எங்க இருந்தான், எல்லா லொகேஷனும் எங்களுக்கு கரெக்டா சொல்லிருங்க. கான்ஸ்டபிள், பையன் போட்டோ பிரிண்ட் எடுத்தீங்களா? எஸ் சார், இதுதான். சின்ன பையன் அப்பா மாதிரி தான் இருக்கான். சரி சரி, ஹெலிகாப்டர் ஒண்ணு வர சொன்னீங்களா? ஆமா சார், ஹெலிகாப்டரும் ஒன்று வந்துட்டு இருக்கு. நம்ம போற டைம் கரெக்டா இருக்கும். பாப்பா, ஹெலிகாப்டர்ல நீ தான் போகணும். உன் கூட போலீஸ் இருப்பாங்க, பயப்படாம இருக்கணும், சரியா? வேண்டாம், நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. டீச்சர், நான் போக மாட்டேன். மேடம், சசிக்கு பதிலா நான் ஹெலிகாப்டர்ல போகலாமா? இல்ல இல்ல இல்ல, அங்க நிறைய போலீஸ் இருப்பாங்க. ஒரு சின்ன பிளேஸ் தான் இருக்கும். நீங்க போனா ரொம்ப வெயிட் ஆயிரும். அப்படியே ஏத்திட்டு ஹெலிகாப்டர்ல போக முடியாது. அதுக்கு தான் சின்ன பிள்ளை போனா கொஞ்சம் அவ மேல இருந்து பாத்துருவாள்ல, அதுக்கு தான் சொன்னோம். சசி, சீக்கிரம் தம்பியை கண்டுபிடிக்கணும்ல. நீ பயப்படாம போமா, சரியா? தம்பி அப்பந்தான் சீக்கிரம் வருவான். சரி. குமாரோட அப்பா படம் நான் எப்படி சொல்லுவேன்? அவங்க அதை எப்படி ஏத்துப்பாங்க? எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. சின்ன பையனை கண்டுபிடிச்சு குமாரோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். இதுக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா அது நம்ம தப்பு தான். குமார் தொலைஞ்சு போய் பாதி நாள் ஆயிட்டு. நம்ம கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஜூலி, ஹே கவன், வாசுகி எங்கடா இருக்கறா? நான் அவளுக்கு எவ்வளவு டைம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? அவ என்னோட கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. அவ எங்கடா இருக்கறா? வாசுகி பக்கத்து ரூம்ல இருக்கா. ஓகே, நான் வாசுகிக்கு கால் பண்ண போனேன். அவ மட்டும் என்னோட கால் அட்டெண்ட் பண்ணலன்னா நான் அவ கூட பேசவே மாட்டேன். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. பார்க்கலாம் அவ என்னோட ஃபோனை அட்டெண்ட் பண்றாளான்னு. பாய்டா கவின், நான் ஃபோனை வைக்கிறேன். பாய்.
ஜூலி இப்போ ஃபோன் அடிக்க போலீஸ் வேற நிற்காங்க, எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்காவது தண்ணி வேணுமா? இல்ல வேண்டாம். ஜூலி, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஏன் என் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா? ஹே வாசுகி, ஏன்டா இப்படி பேசுற? நாங்க இப்போ எங்க இருக்கோம் தெரியுமா? நான் அதான் உன்கிட்ட கட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். ஓ, நீ டூர்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? வாசுகி, நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்தேன். ஆனா நீ இப்படி பிஹேவ் பண்ற, இது நல்லா இல்ல தெரியுமா? ஐயோ, குமார் தொலைஞ்சு போயிட்டான். அதான் இப்போ எல்லாரும் இங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. போலீஸ்ல அவனை தேடிட்டு இருக்காங்க. என்ன அவன் கிடைக்கல. What? என்ன நீ சொல்ற குமார்? அத ஒண்ணு இல்ல. இப்போ இங்க போலீஸ் வராங்க, நான் போனை வைக்க. ஹே வாசுகி, இருடி. அங்க இருக்க போலீஸ் நிக்கறாங்க. ஒண்ணுல்ல, குமார் தொலைஞ்சு போயிட்டானா? ஜூலி, நீ ஊர்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. போலீஸ்க்கு தெரிஞ்சா எங்களை அடிப்பாங்க. போலீஸ் யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? என்னால இதை நம்பவே முடியல. ஓகே, நான் ட்ரை பண்றேன். நான் இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றேன். ஓகேவா? நீ பயப்படாத. நான் போனை வைக்கிறேன். பாய். ஜூலி, ஜூலி. வாசுகி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆன்ட்டி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. நான் சசி யார்கிட்டயுமே பேசல. வாசுகிக்கு கால் பண்ணேன். அப்போ வாசுகி தான் குமார் காணாம போயிட்டான், நாங்க போலீஸ் கூட இருக்கோம், நான் போனை வைக்கிறேன், நீ வீட்ல யார்கிட்டயும் சொல்லாதன்னு என்கிட்ட சொன்னா. ஆனா எனக்கு சொல்லாம இருக்க முடியல. இது என்ன சின்ன பிள்ளை வந்து இப்படி கதை விட்டுட்டு இருக்கு? சும்மா இருமா. சசிகுமார்லாம் சாயங்காலம் வந்துருவாங்க, நீ அப்போ வந்து விளையாடவானு? ஆன்ட்டி. மேடம். போலீஸா? என்னாச்சு மேடம்? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வருவீங்களா? ஸ்டேஷனுக்கா? என்னாச்சு மேடம்? நான் இதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? ஆன்ட்டி, நான் சொன்னேன்ல குமார் காணாம போயிட்டான்னு, அதை பத்தி சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூலி, அமைதியா இரு. சும்மா எல்லாத்தையும் சொல்லிடு. யாரும் காணாம போகல. ஆன்ட்டி. ஏம்மா, எதுக்குமா சின்ன பிள்ளைய திட்டுறீங்க? உண்மையிலே உங்க பையன் காணாம போயிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? அது வேற பையனா இருக்கும். நீ காலையில கூட குமார்கிட்ட பேசுனீங்க. அவன் அம்மா பூரி சாப்பிட்டேன்னு சொன்னானே, அதுக்குள்ள எப்படி? இல்ல, இது உண்மை இல்ல. நீங்க வேற பையனை தேடி வந்திருக்கீங்க, எங்க பையன் இல்ல. உண்மையிலே உங்க பையன் தான் காணாம போயிருக்கான். குமாரோட அப்பா இப்போ தானே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா. இப்போ வரைக்கும் உங்க பையனை நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். எனக்கு தலையே சுத்துது, என்ன பண்ணவே தெரியலையே. மேடம், பதட்டப்படாதுங்க, அல்ல உட்காருங்க. அந்த காணாம போன பையன் வேற யாராவது இருக்கும். எங்க தெருவுல நிறைய வீடு இருக்கு, அங்க போய் விசாரிங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்க நினைச்ச மாதிரி இங்க இருக்காது. நீங்க அங்க போங்க. நீங்க மாதி, நம்ம பையன் உண்மையிலே காணாம போயிட்டான். அடம் பிடிக்காதுங்க, வந்து ஒழுங்கா ஏறுங்க. நீங்க வேற யாரோ தேடிட்டு வந்திருக்கீங்க, அது நான் இல்ல. எங்க கூட நீங்க இப்ப வந்தா மட்டும் போதும். என்ன விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க, நம்ம பையன் குமார் காணலையா? இப்போ என்ன அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க? அவன் காலையில என் கூட தான் பேசினா. இவங்க வேற யாரும் குமாரே தேடிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? மாதி, நம்ம பையன் உண்மையிலே காணாம போயிட்டான். சற்று முன் ஒரு அண்மை செய்தி. பூதபாண்டிபுரத்தை சேர்ந்த குமார் என்னும் 4 வயது சிறுவன் காணாம போய்விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றி செய்தி வழங்குறதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் நேரலையில் இருக்கிறார். ரமேஷ், சொல்லுங்க சுவாதி. தற்போது நீங்க சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கீங்க. அங்க இப்போ நிலவரம் எப்படி இருக்கு ரமேஷ்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இன்னும் சிறு பையன் தொலைஞ்சு போனது பத்தி தெரியல. ஒருவேளை
என்னமோ செய்தி பத்தி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் நிலவரம் இங்க பரபரப்பாக இருக்கும் நம்புறேன். இப்போ நிலவரம் இயல்பாக தான் இருக்கிறது. சிறுவன் எங்க போனாங்கன்னு சொல்லி போலீஸ் தீவிரமாக தேடி கொண்டிருக்காங்க. அங்க உள்ள போலீஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் அல்லாத சசிக்கு போன் அடிச்சிட்டாங்க. அவட்ட பேசணும் போல இருக்கு. இரு ஃபோன் பண்ணி தாரேன். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கல. ஐயோ இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. சார் எதுக்கு வேஸ்டா போட்டு பயந்துட்டு இருக்கீங்க? சின்ன பையனோட அக்காக்கு தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா. அவங்களாம் இப்போ பத்திரமா தான் இருக்காங்க. யார் கையிலயும் ஃபோன் கொடுக்கல. எல்லாத்தையும் நாங்க வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு பயந்து ஃபோன் பண்ணி சொல்லி வராது பிரச்சனை ஆயிரும். அதனால ஃபோனை வாங்கி வச்சிட்டோம். ஆனா பேரண்ட்ஸ்க்கு நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால தான் ஃபோன் எடுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. கேட்டுச்சா? ஆமா. குமார் இப்போ நல்லா இருப்பானா? காலையில இருந்து அந்த பையன் ஒண்ணு கூட சாப்பிட்டிருக்க மாட்டான். ஏற்கனவே காலையில ஃபோன் பண்ணும்போது அம்மா பசிக்கு நான் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்றேன்னு தான் சொல்லி வச்சான். இப்போ அவன் எங்க இருப்பான்? அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, நல்லதா நடக்கும். எங்க? போலீசார் அங்க இருந்து ஏதோ நியூஸ் சொன்னாங்களா? இல்ல சார், என்ன சொல்லல. தேடிட்டு தான் இருக்காங்க. மன்னிக்கணும், உங்களை ரொம்ப தூரத்துல இருந்து வர சொல்லிட்டேன். உங்களுக்கு கஷ்டமா எதுவும் இல்லல? எங்களுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே தெரியல. சீக்கிரம் பையனை கண்டுபிடிச்சா போதும், அதான் கஷ்டமா இருக்கு. புரியுது. நாங்க அதுக்காக தான் சீக்கிரம் தேடிட்டு இருக்கோம். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதுங்க. கான்ஸ்டபிள், டீச்சர்ஸை வர சொல்லுங்க. டீச்சர், எங்களை மன்னிச்சிருங்க மதி. குமார் தொலைஞ்சு போனதுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். எங்க வீட்ல உள்ள ஒரு பையன் தொலைஞ்சு போன மாதிரி கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. அம்மா, சசிமா, தம்பி எங்கம்மா போனா? தெரியல. எங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருந்தா. ஆனா எப்படி காணாம போனான்னு தான் தெரியல. தம்பி காணாம ஒண்ணும் போயிருக்க மாட்டான். வேற எங்கேயாவது இருப்பானா இருக்கும். அவன் இப்ப வந்துருவான். நீ அழாதானே? அம்மாவும் அழமாட்டேன். தம்பி வருவான். சார், நீங்க சொன்ன எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. ஆனா அந்த பையன் அங்க இருக்கிற மாதிரி அடையாளமே இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? குமார், மதி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதியா இரு. ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து இப்படிதான் சொல்லுவாங்க. நீ பயந்து அழாது. இவ்வளவு நேரமா நம்பிக்கையா தான் இருந்தேன். இப்போ ஒரு நம்பிக்கை கூட இல்ல. மற்றும் ஒரு அண்மை செய்தி. சிறுவனை தேடுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரமேஷ். ஸ்வாதி, சிறுவனை தேடுறதுல தொய்வு ஏற்படுத்தினாக்க தகவல் வெளியாகி உள்ளது. இல்ல என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்ணணும். சாரி சார், இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கு. எந்த டவுட்னாலும் கொஞ்சம் மெயில் பண்றீங்களா? அதை வச்சு மெயில்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டவுட் தான். கொஞ்சம் இங்க வாங்க. ராஜ்குமார். சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னாச்சு சார்? இது ஒர்க் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்ணணும். சாரி சார், இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கு. எந்த டவுட்னாலும் கொஞ்சம் மெயில் பண்றீங்களா? அதை வச்சு மெயில்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டவுட் தான். கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சார், என்ன டவுட்? ராஜ்குமார், நீங்க ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஆமா. கொஞ்சம் உங்க ஃபோனை தாங்க. நாங்க சார். அதுல யூடியூப் ஓபன் பண்ணி நியூஸ் சேனல் எடுங்க. என்னாச்சு சார்? நியூஸ் சேனலா? ஆமா அதுல தான் ஒரு டவுட். இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரம் ஆன் பண்ணுங்க. இன்று ஒரு நாள் ஆகியும் காணாமல் போன சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீசார் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது குமார் தானே? சார், அப்போ அந்த பையன் உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, நல்ல தெரியும். எங்க சொந்தக்கார பையன் தான். அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். எங்கேயும் அந்த பையனை பார்த்த மாதிரி இருந்து. ஐயோ, அந்த பையன் காணாம போய் ஒரு நாள் ஆகுதான். என்ன சார் சொல்றீங்க? ஒரு நாள் ஆகுதா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. காணாம போய் ஒரு நாள் ஆயிடு. இன்னுமே எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ, பாவம் தான். சார், நான் இன்னைக்கு லீவ் எடுக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு நான் லீவு சார். ஓகே ராஜ்குமார், நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. வணக்கம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. காணாமல் போன சிறுவனின் பெற்றோர் கொடைக்கானல் வந்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. நமது செய்தியாளர் ரமேஷ் அங்கே இருந்து தகவல் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ரமேஷ். ஸ்வாதி சொல்லுங்க.
ரமேஷ், அங்க இப்போ சிறுவனின் பெற்றோர் வந்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இப்போ அங்க என்ன மாதிரி நிலவரம் இருக்குதுன்னு என்று எங்களுக்கு சொல்லுங்க. இருக்கு. இன்னும் அந்த சிறுவனின் பெற்றோர் இங்க இன்னும் வரல. வந்துட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இங்க வந்துருவாங்க. சிறுவனின் பெற்றோர் கூட யாரெல்லாம் வராங்க, அதை பத்தி தெரியுமா? சிறுவனின் பெற்றோர் கூட யாரும் வரல. அவனது உறவினர்களுக்கு தகவல் இப்பதான் வெளியாகி இருக்கு. அதனால சிறுவனின் அம்மா அப்பா மட்டும்தான் வராங்க. அக்கா ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால 2 பேர் மட்டும்தான் போலீசார் கூட வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ரமேஷ். பெற்றோர்களின் மனநிலை நன்றாக புரியுது. சீக்கிரத்துல சிறுவன் கிடைப்பான் என்று நம்புகிறோம். நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் உள்ள செய்திகளை நீங்க எங்களுக்கு தெளிவா வழங்குங்க. ரொம்ப நன்றி ரமேஷ். ஒரு சிறிய இடைவேளை. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வாரா. மதி, கொஞ்சமாவது சாப்பிடுமா? நான் இது ஹோட்டல்ல போய் வாங்கி தரட்டா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். குமார் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு இப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல. அப்படி சொல்லாத மதி. மேடம், சார் ஃபீல் பண்றாருல. நான் தோசை வாங்கி தரேன், நீங்க சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இப்ப பசிக்கல. மேடம், ஹோட்டல் பக்கம் நிறுத்தணுமா? இல்ல வேண்டாம், நீங்க நேரா போங்க. அப்புறம் ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, அங்க நீங்க போய் சேர்ந்ததும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நீங்க எதுக்குமே ஆன்சர் பண்ணாம எங்க பின்னாடியே வந்துடணும், சரியா? இன்னும் சற்று நேரத்துல சிறுவனின் பெற்றோர்கள் இங்க வந்துருவாங்கன்னு தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே ரமேஷ், சிறுவனின் பெற்றோர் அங்க வந்ததும் நிலவரம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சிறுவனின் பெற்றோர் எது குறித்தும் கவலைப்படாம நம்பிக்கையா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். ஆமா சுவாதி, முன்னாடி நான் பேசும்போது கூட இங்க கூட்டமா இல்ல. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இந்த இடம் இப்போ பரபரப்பா உள்ளது. போலீசார் ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்த சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் யாராவது உங்க பக்கத்துல இருக்கிறாங்களா? அவங்ககிட்ட இத குறித்து விசாரிச்சீங்களா? ஆமா சுவாதி, நான் விசாரிச்சேன். ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமா தான் இருக்கும். நம்ம தான் போனாரா இல்லனா எங்கேயும் விழுந்துட்டாராங்கிறதும் நமக்கு இப்போ சந்தேகத்தை எழுப்பி உள்ளது. தள்ளுங்க வழி விடுங்க தம்பி, தள்ளுங்க வழி விடுங்க. வாங்க. சுவாதி, சிறுவனின் பெற்றோர் இங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்க நேரில பாத்துட்டு இருக்கிறது சிறுவனின் பெற்றோர்கள் அங்க உள்ள செல்றாங்க. ரமேஷ், சிறுவனின் பெற்றோரிடம் நீங்க பேச முடியுமா? அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமா இருக்கு. போலீசார் எல்லாரையுமே அங்க உள்ள விடல. நம்ம போக முடியாது சுவாதி. நீங்க நம்பிக்கையா இருக்கணும். மனசு தளர விடாதுங்க. எங்களால முடிஞ்சது வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா கிடைப்பான்னு நம்புறோம். சார், இததான் நீங்க ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் ஆயிட்டு சின்ன பையன் சாப்பிடாம இருப்பான். மேடம், எங்களுக்கும் தெரியும். நாங்களும் சின்ன பையன் கிடைக்கணும்னு ஆசையா தான் இருக்கோம். நீங்க அதுக்கு எங்களுக்கு கூட நாங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க. சார், என்ன செய்யணும்? சின்ன பையன் சப்போஸ் கீழே விழுந்து கிடந்தான்னா நம்ம வாய்ஸ் கொடுத்தா அவன் பதிலுக்கு ஏதாவது பேசுவான். அப்போ அவன் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கீழே விழுந்து இருப்பான்? இல்ல, நாங்க அப்படி கணிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, எங்க இல்ல. ஒருவேளை பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பான், இல்லன்னா வேற எங்கேயாவது போயிருப்பான் வழி தெரியாம. வேற எங்கேயாவது போயிருந்தான்னா அங்க இருக்கவங்க பார்த்தா நம்மகிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அதை நாங்க போஸ்டர் அடிச்சிருக்கோம். என்ன நடக்குன்னு பாக்கலாம். குமாரம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க கவனிச்சிருந்தோம்னா இப்படி எதுவுமே ஆகியிருக்காது. டீச்சர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குமார் சின்ன பையன் தான். அவன் ரொம்ப சேட்டு பண்ணுவான். டீச்சர், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஊருக்கு அனுப்பலான்னு இருக்கோம். நாங்களே ஊருக்கு அனுப்பிடுவோம். நீங்களும் அவங்க கூட போயிருங்க. சின்ன குமார் எங்களால தொலைஞ்சு போயிருக்கான். அவன் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன். மேடம், அது ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கண்டாமா? நீங்களும் என்னோட டீச்சர் இருக்கீங்களா? அவங்க எல்லாரையும் சேர்த்து நாங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். கவலைப்படாதுங்க, நான் ப்ரேயர் பண்றேன். குமார் கண்டிப்பா கிடைச்சிருவான். வாங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து குமாரை தேடலாம். என்னங்க? சுமதி, நியூஸ பாரு. நியூஸா? இருங்க பாக்குறேன். நியூஸ பாத்தியா? ஐயோ, நான் இன்னும் டிவி பக்கமே போகல. கொஞ்சம் பொறுங்க. என்னங்க, டிவில குமார் காணவில்லைன்னு போடுறாங்க. ஆமா, டூர் போன இடத்துல காணாம போயிட்டானா. மதி, ராஜ்குமார்லாம் அங்கதான் இருக்காங்க போல. இப்ப நியூஸ்ல பார்த்தேன். ஐயோ கடவுளே. மேடம், தண்ணி. சார், சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. அம்மா, தண்ணி என்னங்க? நாங்க தண்ணி குடிங்க. மேடம், நீங்க இங்கே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க அங்க உள்ளலாம் வரண்டாம். இல்ல, நான் என் பையனை பார்க்கணும். நான் வருவேன். மேடம்,
கொஸ்டின் தான். உங்க பையன் காணாம போன இதுல நீங்களும் சேர்ந்து போலீஸ் கூட தேடுறீங்களா? ஆமா, என் பையனை நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். சார் போதும், நீங்க எழும்புங்க. பார்த்து மெதுவா எழும்புங்க. குமார் இந்த பையன் மாதிரி தான் சின்னோண்டு இருப்பான். என்ன வாய் பேசுவான் தெரியுமா? அவன்கிட்டலாம் நம்ம ஒண்ணு சொன்னா அவ்வளவுதான். அத பத்தி கதை கேட்டுட்டே இருப்பான். இப்ப அவன் கூப்பிடுறது எதுவுமே கேட்க முடியல. அவனோட சத்தம் கேட்டு ஒரு நாள் ஆகுது. கவலைப்படாதுங்க, சின்ன பையன் சீக்கிரம் கிடைச்சிருவான். டேய் தம்பி, வாடா வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. குமார் குமார் இன்னும் கண்டுபிடிக்காதது மிகவும் மர்மமாக உள்ளது. சுவாதி, சிறுவன் காணாம போய் 2 நாள் ஆகிட்டு இன்னும் கண்டுபிடிக்கிறதுல எந்த முன்னேற்றமும் இல்ல. ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க சிறுவன் வரமாட்டான்னு. இதெல்லாம் கேட்கும்போது மிகவும் வருத்தமாக உள்ளது. இப்பொழுது பெற்றோரின் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. குமார் வேணும், என் குமார் வேணும். சார், உங்களால எங்க பையனை கண்டுபிடிக்க முடியலன்னா இருக்கட்டும், நாங்களே போய் கண்டுபிடிக்க போறோம். நாங்க என்னோட பையனை உயிரோட தான் ஊருக்கு கூட்டிட்டு போவோம். நீங்க யாரும் தேட போக வேண்டாம். இந்த இடம் எவ்வளவு காடு தெரியுமா? தொலைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், சாயங்காலமே இருட்டிடும். நீங்க போக வேண்டாம், நீ இருங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. குமார் சீக்கிரமா அப்படி போக மாட்டான். இங்கதான் அவன் இருப்பான். சார் ப்ளீஸ் சார், நாங்களும் ஒரு கப்பை சேர்ந்து தேடுறோம். இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு தாங்க சார். அவங்களே வச்சு நம்ம தேடி பார்ப்போம். ஒருவேளை அந்த பையன் கிடைச்சிட்டானா நல்லது தானே. சரி, நீங்களும் போய் தேடுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது மார்க் பண்ணிட்டே போங்க, இல்லைன்னா வழி தெரியாம தொலைஞ்சு போயிருவீங்க. அப்புறம் முக்கியமா அங்க ஒரு பெரிய பள்ளம் உண்டு. அந்த பள்ளம் பக்கம் போயிடவே செய்யறாங்க. எப்படியாவது வலிக்கு கீழே விழுந்துவீங்க. ஆமா, அப்புறம் உங்களை தேடி தான் வரணும். சின்ன பையனை லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நாங்க கவனமா தான் இருப்போம் சார். நாங்க தேட போறோம். சுவாதி, இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெற்றோரும் போலீஸ் கூட சேர்ந்து சிறுவனை தேட போயிருக்காங்க. மிக்க நன்றி ரமேஷ். சிறுவன் உயிரோடு கண்டுபிடிக்கப்படுவான்னு நாங்க நம்புறோம். நீங்க அங்கே காத்துட்டு இருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கிறிஸ்டோபர் எங்கடா? அவன் இங்கதானே வந்தான். ஆமாங்க, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. ஓ சரி சரி, எப்படா வருவான்? இப்பதான் போனாங்க. இன்னமும் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிரும் நினைக்கிறேன். ஓ மை காட், 10 மினிட்ஸ் ஆகிருமா? ஐயோ, ஏன் அத்தை எங்க போணுமா? ஆமாடா. நோ ஜெசிகா, எங்கே போகண்டா. நான் சும்மா தான் உன்கிட்ட கேட்டேன். ஓகே அத்தை. ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? எதுவும் பார்த்து பயந்துட்டீங்களா? அத்தை அப்படியே இருக்கிற? இல்லடா, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன் ஜெசிகா. சரி அத்தை, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்க, அதுல உட்காருங்க. இட்ஸ் ஓகே ஜெசிகா, அத்தைக்கு நோ ப்ராப்ளம். மம்மி, குமார் என்னமோ வரமாட்டானா? ஹே, வாய் மூடிடி. ஜெசிகாக்கு இது பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். பேபி ஜெசிகாவும் பாவம், அவ ரொம்ப பயந்துருவா. அப்படியா? மம்மி, நான் நியூஸ் பார்த்தேன். எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். அமைதியா இரு, ஓகேவா? அத்தை, சொல்லுமா, என்னாச்சு? நோ ப்ராப்ளம் ஜெசிகா, ஒன்னும் ஆகல. இல்ல எதுக்கு ஜூலி மேல கோவப்பட்டீங்க? அவ என்ன சொன்னா? ஐயோ, அவ சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறாடா, அதான் நான் திட்டினேன், வேற ஒண்ணும் இல்ல. மம்மி, எப்போ வந்தீங்க? இப்பதாடா வந்தோம். ஜெசிகா, அத்தைக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மம்மி, அவளை எதுக்கு இப்போ வேலை வாங்குறீங்க? ஜூலி, போய் மம்மிக்கு தண்ணி கொண்டு வா. டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஜெசிகா, அத்தை இருங்க, நானே கொண்டு வரேன். என்னாச்சு மம்மி, ஏன் இப்படி பண்றீங்க? டேய் கிறிஸ்டோபர், அமைதியா இருடா. குமார் காணாம போய் 2 நாள் ஆகுது தெரியுமா? காணாம போய் 2 நாள் ஆகுதா? என்ன மம்மி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு ஜூலி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். கிறிஸ்டோபர், என்னன்னு அவன் காணாம போனால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியாடா? மதி எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. அத கேட்கறதுக்கு தான் இங்க வந்தேன். அப்பா வெளியே போயிட்டாங்கடா, என்ன கூட்டிட்டு போக ஆள் இல்ல. கிறிஸ்டோபர், நீ தயவு செஞ்சு வா, சரியா? ஜெசிகாக்கு இது பத்தி தெரிஞ்சுன்னா அவ ரொம்ப பயந்துருவா. அதான் நான் இப்போ அவளை
குமார் சீக்கிரம் வந்துருவான். அவன் ஒன்னும் தொலைஞ்சு போகல. என்னங்க குமார் என்னாச்சு? அவன் தொலைஞ்சு போயிட்டானா? ஜெசிகா, அது வந்து ஆமா அண்ணி, குமார் காணாம போயிட்டான். 2 days ஆகுது. அண்ணி ஜெசிகா, குமார் இருக்கியாம்மா? வெளியே வந்துருமா. இப்படி பண்ணாத. அம்மாலாம் பாவம்ல. இப்படி கூப்பிட்டா வந்துருவானா? அவன் காணாம போய் 2 நாள் ஆகுது. சும்மா வேற வேலை இருந்தா ஏதாவது பாருங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? என் பையன்லாம் வந்துருவா. என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க இவ்வளவு நம்பிக்கையா தேடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அங்க போங்க. நம்ம சொன்னா யாரு கேட்க போறான்? அந்த பையன் காணாம போய் 2 நாள் ஆகுது. என்னமா கிடைக்க போறான்? அல்லாதுங்கம்மா, நீங்க தேடுங்க, கண்டிப்பா கிடைப்போம். நீங்க குமாரோட அப்பா தானே? குமார் கிடைக்கிற மாதிரி தெரியுதா? உங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இல்ல, தயவு செஞ்சு நீங்க அங்க போங்க. சார், ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க நம்பிக்கை இழக்காம இப்படி தேடிட்டு இருக்கீங்க. குமார் கிடைப்பானா? அவங்க தான் இப்போ பேட்டி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நீங்க தயவு செஞ்சு அங்க போங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. சாரி மேடம். ஐயா, நீங்க எதுவும் நினைக்காதுங்க. என்னமே இப்படி யாரும் வர மாட்டாங்க. நீங்க தேடுங்க. சரி, உனக்கு தாரேன்னு. வா, அப்பா தூக்கி. யாருமா? என் தம்பி தான். நான் கீழே போட்டோல இருக்காம்ல, அவனே தான். இந்த பையனை நான் டிவில தான் பார்த்திருக்கேன். அம்மா, இந்த உன் தம்பி நான் டிவில தான் பார்த்த மாதிரி இருந்து பாத்துக்க. நேர்ல பார்த்த மாதிரி இல்ல. கவலைப்படாத, தம்பி சீக்கிரம் கிடைப்பானே. இன்னைக்கு தானே காணாம போனான். இல்ல, அவன் காணாம போய் 2 நாள் ஆயிட்டு. ஐயோ, 2 நாள் ஆயிட்டா? அப்படி டான் 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 டான். அவன் கிடைப்பானா? பாப்பா, கிடைப்பான்னு நீ நம்பிக்கையா இரு. எல்லாரும் ஏன் பயம் காட்டுற மாதிரியே பேசிட்டே போறாங்க. டாக்டர், யாரு நீங்க? நான் ஜெசிகாவோட அத்தை. என்னம்மா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? டாக்டர், டான் 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 டான். அரகரண்டி காணவில்லை, நியூஸ் என்று தெரியவிட்டது. தெரியும். என்னாச்சு டாக்டர்? ஜெசிகா நல்லா இருக்காளா? அதான் சொல்றேன்ல, நாளைக்கு தான் தெரியும். அவங்க எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஒழுங்கா அவங்கள கவனிக்க தெரியாதா? நீங்க தானே அவங்கள சிங்கப்பூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ ஒழுங்கா கவனிச்சிருக்கலாம்ல. கிறிஸ்டோபர் கேட்டியாடா? அவ அந்த நியூஸை கேட்டு பயந்துருவான்னு நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்போ பாத்தியா? டாக்டர், ஜெசிகா நல்லா இருக்காளா? ஐயோ, இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா,
வாங்க நம்ம என்னமோ ரூமுக்கு போவோம். ஏம்மா அது வவ்வால் கிடையாதும்மா, தம்பிதான். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சசி அம்மா அப்பா கூப்பிடியாங்க, வா. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. இனிமே நடக்க வேண்டியதுதான் நடக்கும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது மதி. இந்த இடத்துல இருட்டுனா புலி சிங்கம்லாம் வருமா? வா ரூமுக்கு போவோம். என்னங்க சசி, நம்ம பையன் சத்தத்தை கேட்டிருக்காங்க. எங்க? எப்பா அங்க ஒரு பெரிய பள்ளம் இருந்து அந்த சைடு தான் நான் கேட்டேன். போலீஸ்ட சொன்னீல? ஆமாங்க, அவங்க இத வவ்வால் சத்தம் தான் கேட்கும், அங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புவோமா சார்? நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க. நம்ம மட்டும் தான் போறோம். எங்களோட மத்த டீம்ஸ் எல்லாரும் சின்ன பையன் இங்க தான் தேடிட்டு இருப்பாங்க. நைட்ல இருந்து காலையில வரைக்கும் இங்க தான் தேடிட்டு இருப்பாங்க. சோ நீங்க கவலைப்படாம வாங்க, தூங்கிட்டு நாளைக்கு வரலாம். எங்க மேடம் நாங்க தூங்க? மதி தள்ளு. மேடம் அங்க என்னோட பையன் சத்தம் கேக்குதுன்னு என்னோட பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான். நம்ம அந்த இடத்துக்கும் ஒருக்கா போய் பார்த்துருவோம். ஐயோ சார், அது வவ்வால் தான். வவ்வாலோட சத்தம் தான் உங்க பொண்ணு கேட்டு இருக்கா, அங்க யாரும் இல்ல. நீங்க எப்படி பார்க்காம அது வவ்வாலோட சத்தம் தானே சொல்லலாம்? ஒருவேளை அது எங்களோட பையனோட சத்தமா இருந்துச்சுன்னா? பாப்பா அந்த சத்தம் எங்க இருந்து வந்து? அந்த சைடு ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அடைச்சலாம் வச்சிருந்தாங்க. கிரீன் கலர்ல இருந்து பாக்க. நீ கரெக்ட்டா தானே சொல்ற? அந்த இடமா? ஆமா சார், ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சார்? எங்க பையனோட சத்தம் அங்க கேக்குது, என் பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கா. அங்க ஒருக்கா போய் பார்க்கலாம். ஆனா வவ்வாலோட சத்தம்னு சொல்லி போலீஸ் மேடம் சொல்றாங்க. எங்களுக்கு இப்ப அந்த இடத்த பார்க்கணும். ஒருவேளை எங்க பையன் அங்கதான் இருந்தானா? என்ன கான்ஸ்டபிள் இதெல்லாம்? நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? சார் அப்போ ரொம்ப இருட்டிட்டா அந்த சைடு போக முடியாதுல்ல, அதான் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அண்ணா என்னதானா? அந்த பள்ளம் எந்த பள்ளம்னு தெரியுமா? எந்த பள்ளம்? மணிக்கணும். இப்போ அந்த இடத்துக்குலாம் போக வாய்ப்பே இல்ல. நம்ம எப்படி விடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஏன் சார், எதுக்கு இப்ப போக முடியாது? இப்பமே போகலாம். ஐயோ அம்மா, அந்த பாப்பா சொல்ற இடம்லாம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். இல்ல நம்மளும் விழுந்து தான் கிடப்போம். அங்க இருக்க வாய்ப்பும் இல்ல, நீங்க பயப்படாதுங்க. நம்ம நாளைக்கு விழிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ஒருவேளை அங்க இருக்கிறதெல்லாம் வவ்வாலா இருந்துச்சுன்னா போய் வேஸ்ட் தானே. சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் போகலாம். பாப்பா அந்த இடம் எங்க இருக்கு? அங்க தள்ளி இருந்து, ஆனா இப்ப எனக்கு வழி தெரியல, ரொம்ப தூரமா இருந்து. நீ எப்படி அந்த இடத்துக்கு போனா? நான் சும்மா தேடி போயிட்டு இருந்தேன். நிறைய கம்பி கம்பியா இருந்துச்சு, அதுல இருந்து தான் பார்த்தேன். சரிம்மா, சரி சரி, நீ இப்போ போ. கிறிஸ்டோபர், மெடிசின் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாடா? ஆமா மம்மி, வாங்கிட்டேன். ஜெசிகா முடிச்சிட்டாளா? இல்லடா, ஜெசிகா என்ன முழிக்கல. ஏன்டா இப்படி நடக்கு? ஒண்ணுல மம்மி, எல்லாமே சரியாயிரும். அம்மா நீ மௌலிகா அத்தை தானே? சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா, அது நீ தானே? ஆமா நானா. நான் யாருன்னு பாக்குறியா? இந்த மௌலி கூட லுத்துஃபியா படிக்கல, லுத்துஃபியோட பாட்டி தானா? ஓ அப்படியா, சரி சரி. என்னாச்சு, எதுக்கு இந்த பேபி ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? அதுவா, என்னோட மருமக ஜெசிகா இருக்கறல்ல, அவளுக்கு உடம்பு திடீர்னு சரியில்லாம ஆகிட்டு, அத நாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன். ஹலோ? இருங்க நான் பாரு. என்னாச்சு? மம்மி ஜெசிகா முடிச்சிட்டாலாம். ஓ தேங்க் காட். இல்ல, எனக்கு நல்லா தெரியும். சசி, அங்க வவ்வால் சவுண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஆமாப்பா, அது தம்பிதான். ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? அவன் சத்தம் எனக்கு தெரியாதா? என்னங்க, நம்ம ஒருக்கா அந்த இடத்த போய் பாப்போமா? எப்படி மதி? போலீஸ் வந்தா தானே போக முடியும். இப்போ ஒரு போலீஸ் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஏதாவது பண்ணுங்க, நம்ம அங்க போவோம். அம்மா, தம்பி லாஸ்ட் தொலைஞ்சு போகும்போது நான் அவன்கிட்ட சண்டை போட்டிருந்தேன் தெரியுமா? நல்லா திட்டி விட்டு பாவம். எனக்கு இப்ப இதெல்லாம் நினைச்சு
டாக்ஸி இருக்கு, நம்ம அதுல ஏறி போயிடலாம். ஆ, நானும் வரேன். சசி, ஒன்னும் சாப்பிடாம இருக்கா? நீ உட்கார்ந்து தோசை சாப்பிடு. நான் அப்ப போயிட்டு வரோம். அம்மா, அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, இவ வந்தாதான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும். சீக்கிரம் வாங்க, நம்ம யாருக்கும் தெரியாம போகணும். போலீஸ் கிட்ட சொல்லண்டாமா? ஐயோ, இப்போ சொன்னா நம்மளால போக முடியாது. நம்ம தான் யாருக்கும் தெரியாம போறோம்ல. ஆ, டார்ச் லைட் இருக்கா? எப்பா, அந்த இடம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். ஏன்னா நேரா நிலா வெளிச்சம் அங்கதான் விழும். அவ்வளவு பெரிய இடம் பாது. சரி சரி, எதுக்கும் டார்ச் லைட் வச்சிருக்கலாம். வாங்க கிளம்பு. ஜெசிகா, ஜெசிகா, நல்லா இருக்கியாடா? மேடம், இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. கொஞ்சம் டேஸ்க்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். கிறிஸ்டோபர், ஜெசிகாவை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாமா? யா கிறிஸ்டோபர், இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். ஜெசிகா, அத்தை மேல இன்னும் கோவமா இருக்கியாடா? ஏன் பேசவே மாட்டேங்கிறா? ஐயோ இல்ல அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் அப்படி இருக்கிறேன். ஓ சரிடா, ஓகே, நீ ரெஸ்ட் எடுடா. டாக்டர், பேபி நல்லா இருக்கா? ஆமா, பேபி சூப்பரா இருக்கு. அத்தை, ஜூலி ஏதோ ஒண்ணு சொன்னல, கடைசியா நம்மகிட்ட சொன்னல. ஆ, டேய் கிறிஸ்டோபர், ஜெசிகாக்கு பசிக்கும்டா, நீ சீக்கிரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. போடா போ. ஓகே மம்மி. ஜெசிகா, நீ எதுவும் நினைக்காதடா. ஒண்ணும் இல்ல, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அதுவே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அம்மா, இந்த இடம் தான். ஐயோ, எவ்வளவு பெரிய பள்ளம். இதுக்கு கீழ இருந்து தான் தம்பி சவுண்ட் வந்து. இந்தங்க, நான் குமார கூப்பிட்டு பார்க்கட்டா? சீக்கிரம். குமார்மா, குமார், குமார். உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல. உங்க பையனை கண்டுபிடிக்கிற விஷயத்துல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. நாளைக்கு நீங்களும் அந்த பெரிய பள்ளம் இருக்குல்ல, அங்க வர்றதுக்கு பெர்மிஷன் தந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், சரியா? சார், என்ன சொல்லுங்க? அந்த ரூம்ல யாருமே இல்ல. என்னது? நீங்க இவ்வளவு நேரம் தனியா பேசிட்டு இருந்தீங்க. இந்த ரூம்ல இருந்தவங்க எங்க போனாங்க? அவங்க எல்லாரும் இங்க தானே இருக்க சொன்னோம். வெளிய போக கூடாதுன்னு சொல்லியிருந்தல. கான்ஸ்டபிள், சீக்கிரம் ரிசப்ஷன் போய் கேளுங்க. வெல்கம் சார். தம்பி, நாங்க ஒரு விசாரணைக்கு வந்திருக்கோம். என்ன விசாரணை சார்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை அம்மா அப்பா 2 பேரும் தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுத்தோம்ல, அவங்க ரூம்ல இல்லையா? எங்க போயிருந்தாங்க? உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா? ஐயோ இல்ல சார், எதுவுமே சொல்லல. அவங்க போனதை நான் பார்க்கவே இல்ல. தம்பி, சும்மா காசு வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்க கூடாது, சரியா? அவங்க போனதை நீ பார்க்கலையா? சிசிடிவி இருக்கா? நான் இப்போ எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிசிடிவி ரிப்பேர் ஆச்சு. யாரை ஏமாத்த பாக்குறா? நாங்க யாருன்னு தெரியும்ல? ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ மேடம், நான் காட் ப்ராமிஸ் அதான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும் நான் இப்போ எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு. நான் முன்னாடியே இருந்து இங்க தான் இருக்கேன். ஆனா அவங்க போனதை நான் பார்க்கவே இல்ல. சார், இந்த பையன் சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. இவன் பார்த்திருக்கவே மாட்டான். சரி, நீ இங்க இருந்து பார்த்திருக்க மாட்டான். அவங்க வெளியே போகும்போது சிசிடிவி கேமரா இருக்கா? அதுல தெரியுங்களா? சார், வெளிய உள்ள சிசிடிவி ரிப்பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். அதை சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதான் இன்னைக்கு தான் நாங்க பிளான் பண்ணி கொடுத்தோம். இவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இது கூட கரெக்டா பண்ண தெரியாதா? தம்பி, 24 மணி நேரமும் சிசிடிவி ஆன்ல தான் இருக்கணும். இப்போ கூட எங்களால உங்க மேல கேஸ் கொடுக்க முடியும், தெரியுமா? ஐயோ சார், ப்ளீஸ் சார், அது மட்டும் வேண்டாம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சிடணும். ஆனா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எங்க போயிருப்பாங்க? அந்த பையனோட அம்மா அந்த பள்ளம் இருக்க ஏரியாக்கு போகணும்னு ரொம்ப அடம்பிடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப அங்கதான் போயிருப்பாங்க. ஐயோ, அந்த இடத்துக்கா? கான்ஸ்டபிள், சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போங்க. நாங்களும் பின்னாடி வரோம். கொஞ்சம் ஸ்பீடாவே போங்க. ஓகே சார். தம்பி, நான் வந்து கவனிச்சுக்கிறோம். பயப்படாத, இனிமே இதே மாதிரி எதுவும் நடக்காம கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். கான்ஸ்டபிள், கொஞ்சம் ஸ்பீடா போங்க. சார், ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. எதுக்குதான் அந்த பையனோட பேரண்ட்ஸ் இப்படி பண்றாங்களோ? அது எவ்வளவு பெரிய டேஞ்சரான பிளேஸ். அங்க எப்படி தைரியமா போயிருக்காங்க? மூர்த்தி கான்ஸ்டபிள் முன்னாடி போயிட்டு இருக்காங்களா? சார், அவங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்போ பக்கத்துல தான் போயிருப்பான்.
ஆமா சார், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். நாங்க வர ரொம்ப லேட் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நீ சீக்கிரம் அங்க போனதும் பையனோட பேரண்ட்ஸை எப்படியாவது காப்பாத்திரு. ஓகே சார். அம்மா இந்த இடம் தான். ஐயோ, எவ்வளவு பெரிய பள்ளம். இதுக்கு கீழ இருந்து தான் தம்பி சவுண்ட் வந்து. என்னங்க, நான் குமார கூப்பிட்டு பார்க்கட்டா? சீக்கிரம். குமார்மா, குமார், குமார். என்னங்க, நம்ம பையன் உள்ளதான் இருக்கான். குமார்மா, அம்மா வந்துட்டேன்டா, பயப்படாத. குமார், எல்லாரும் மேலதான் இருக்கோம். இருட்டை பார்த்து பயப்படாதம்மா, சீக்கிரம் வந்துருவோம். என்னங்க, உள்ள இருட்டா இருக்குமோ? ஆமா, எவ்வளவு ஆழத்துல விழுந்து கிடக்கான்னு தெரியல. மதி, நான் வேணா கீழே போறேன், நீங்க மேலே இருங்க. எப்படி போவீங்க? இந்த கம்பியை தாண்டினா பள்ளம், கீழே விழுந்துருவீங்க. அங்க பாரு, சுத்தி இடம் இருக்கு. எப்படியாவது நான் கல்லு மேல காலை வச்சு கீழே இறங்கிடுவேன். எதுவும் ஆகாது. நான் என் உயிரை கொடுத்தாது பையனை மேல காப்பாத்தி கொண்டு வருவேன். எப்பா, போலீஸ்க்கு தெரிஞ்சிட்டுனா? நம்ம தான் போலீஸ் கண்ணில் படாம வந்திருக்கோம்ல, யாருக்கும் தெரியாது. குமார், குமார், என்னாச்சு? சத்தம் ஒண்ணு கொடுக்க மாட்டேங்க. ஐயோ, என்னங்க தள்ளுங்க. குமார், நல்ல சத்தமா கூப்பிட்டாதான் அவனுக்கு கேக்குது. அப்போ ரொம்ப ஆழத்துல இருப்பானோ? அப்படிலாம் இருக்காது. எதுக்கும் பயப்படண்டாம். தள்ளு மதி, நான் கீழே போறேன். அப்பா, மௌலி அம்மா எங்க? அழாத, குமார் கிடைச்சிருவான். அனிதா, அம்மா நீங்களும் அழாதங்கம்மா. அழல அனிதா, என்னாச்சுமா சொல்லு. வேற ஒண்ணும் இல்லம்மா, எனக்கும் வீட்ல அப்படி இருக்க மனமே இல்ல. ஃபுல்லா கூட பண்ணண்டாம். உடனே காப்பாத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். சரி நீ தாங்க தாங்க, கொஞ்சம் நீங்க 3 பேரை தள்ளி நில்லுங்க. நீங்க பயந்த மாதிரி எதுவும் பேசினா உள்ள இருக்க குமார் பயந்துருவான். அதனால நீங்க அமைதியா இருங்க. சார், நான் உள்ள போறேன். பார்த்து போங்க. கான்ஸ்டபிள், நீங்க உள்ள போகும்போது குமார் குமார்னு சவுண்ட் போட்டுட்டே போங்க. அப்ப சின்ன பையன் ஆன்சர் பண்ணுவான். அப்புறம் உங்களால போக முடியலன்னா கயிறு பிடிச்சு இழுங்க, நாங்க மேல தூக்கிடுவோம். எஸ் சார். கான்ஸ்டபிள் கேக்குதா? ஆமா சார், கேக்குது. உள்ள எதுவும் லைட் வெளிச்சம் எதுவும் இருக்கா? இல்ல சார், ரொம்ப இருட்டா இருக்கு. உங்க கையில இருக்க டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. மெதுவா போங்க, கீழே விழுந்துடாதுங்க. கவனம். ஓகே சார். கான்ஸ்டபிள், எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? இல்ல சார், ப்ராப்ளம் எதுவும் இல்ல. நான் கீழே போயிட்டே இருக்கேன். சார், ரொம்ப ஆழமா இருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ காத்து எதுவும் இருக்காதுல்ல? காத்து எதுவும் இல்லைன்னா பையனால 2 நாள் அப்படி உள்ள இருக்க முடியாதுல்ல? பையன் இருக்க இடத்துல காத்து இருக்குமா இருக்கும். கயிறு பிடிங்க, அவங்க மேல இழுக்க சொல்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம். சார், அங்க முக்கியமான ஒரு அண்மை செய்தி. காணாமல் போன சிறுவன் குமார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்போ அந்த சிறுவன் 6000 அடி உள்ள பள்ளத்தில் விழுந்து கிடப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பத்தி நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ். சுவாதி, போலீசார் இப்போ சிறுவனை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்களா? ஆமா சுவாதி, போலீஸார் தேடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சிறுவனை காப்பாத்துவாங்களா இல்லையான்னு. சிறுவனோட பெற்றோர் சேர்ந்துதான் அந்த காணாம போன சிறுவன் விழுந்த பள்ளத்தை கண்டுபிடி. குமார், குமார், போலீஸ் அங்கே வந்திருக்கேம்மா. நான் பேசுறது கேக்குதா? சார், அவன் போலீஸ்னா நல்லா பயப்படுவான். நான் வேணா கூப்பிட்டு பார்க்கட்டா? வாங்க. குமார்மா, அம்மா வந்திருக்கேன். கேக்குதாமா? குமார். ஐயோ, சின்ன பையன் சவுண்ட் போட மாட்டேங்கிறானே. அவன் அமைதியா இருக்கா? ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டாங்க. சார், நீங்க எல்லாரும் அவங்க தள்ளி நில்லுங்க. இனிமே நாங்க பாத்துக்கிட்டோம். எதுவும் ஹெல்ப்னா மட்டும் கூப்பிடுறோம். நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தந்துருவீங்களா? கண்டிப்பா. சார், நான் இங்க பக்கத்துல இருக்கேன். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் குமார் பக்கத்துல தான் இருப்பேன் சார். ஐயோ,
வேண்டாமா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஏணி கயிறு அது இதுன்னு கொண்டு வருவாங்க. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். நீங்க அங்க போய் இருங்க, அப்பதான் தைரியமா இருக்கும். மதி வா, அங்க போய் இருப்போம். கான்ஸ்டபிள், எஸ் சார். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா? ஆமா சார், வாங்க. இதான் அந்த பள்ளம். இந்த பள்ளம் ரொம்ப சின்னதாலாம் இருக்கு. இங்க ஏணி பெருசாலாம் இருக்கும். வேற வழி ஏதோ இருக்கா? ஆமா சார், பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கு. அதுல உங்க ஏணி கரெக்டா இருக்கும். சரி, அப்ப அங்க வாங்க. உங்க டீம்ல உள்ளவங்களா எங்க? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க. கன்ஃபார்ம் தெரியுமா சின்ன பையன் இங்க தான் விழுந்திருக்கான்னு? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தான். இப்போ சவுண்ட் கொடுத்தா கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். சீக்கிரம் அந்த ரோப்பை எடுத்துட்டு வாங்க. அப்புறம் முக்கியமா கீழே போக போக ஆக்சிஜன் இல்ல. ஆக்சிஜன் டேங்க் இருக்கா? நீங்க என்ன ஆம்புலன்ஸ் எதையும் வர சொல்லலையா? இல்ல சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சொல்வீங்கன்னு இருக்கோம். சீக்கிரம் ஆம்புலன்ஸ வர சொல்லிருங்க. ஏன்னா நாங்க இது சின்ன பள்ளம் நினைச்சோம். ஆனா அந்த சின்ன பையன் விழுந்தது பெரிய பள்ளத்துல. உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சார், உங்ககிட்ட ஆக்சிஜன் டேங்க் இருக்கா? எமர்ஜென்சிக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். ஆனா அது பத்தாது, சின்ன பையனுக்கும் வேணும். நீங்க சீக்கிரம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருங்க. எஸ் சார். சாக்லேட். நான் கண்ணை தான் க்ளோஸ் பண்ண சொன்னேன். சாக்லேட் தருவேன்னு சொன்னேனா? இல்லல்ல. சோடா பொட்டி. சோடா பொட்டியா? டேய் அரகண்டி, இங்க வா. மௌலி, உன்னோட சோடா பொட்டி. இல்ல, உன்னோட கண்ணாடி இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு மௌலி அக்கா. உண்மையில அழகா இருக்கும். ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ் லாரகண்டி. ஜேம்ஸ், ஜேம்ஸ் நாங்க கூப்பிடுறது கேக்குதா? ஜேம்ஸ். சார், பயப்படாதீங்க. ஒரு சின்ன மயக்கம் தான். இவங்க சின்ன பையன் சவுண்ட் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. வேற டயர்டா வேற இருந்தாங்களா, அதனால மயங்கிட்டாங்க. நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு உடனே வந்துடலாம். டிரைவர் தம்பி பாத்துக்கோங்க. ஏதோ எமர்ஜென்சினா உடனே ஃபோன் பண்ணிடுங்க. மதி, சுமதி அண்ணி, என்ன நடக்குன்னு பாத்தீங்களா? புரியுதுமா, நீ பயப்படாத. எல்லாம் சரியாயிடும். நாங்க ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்ல போறோம், நீங்க பின்னாடியே வந்துருங்க. நீங்க இருக்கீங்களா ஹாஸ்பிடல் வரியா? நானும் வரேன். வா. ஜேம்ஸ் சார், என்னாச்சு சார்? பையனோட அம்மா பேசலையா? அவங்கள பேச சொன்னாதான் சின்ன பையனுக்கு பயம் குறையும். அதுவும் சரிதான். ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பையனோட அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. நீயே பையன் பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்ணு. அவன் எங்க பக்கத்துல தான் இருக்கானா? சவுண்ட் பாக்கும்போது எங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சார், என்னால முடிஞ்சது வரைக்கும் ஆழமா போய் பாக்கேன். பி கேர்ஃபுல் ஜேம்ஸ். எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பத்திரமா வச்சுக்கோ. எஸ் சார். சார், இருக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்தது போக ஃபுல்லா தண்ணி நிரம்பிடும். ஜேம்ஸ் சீக்கிரமா. சார், மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வர மாதிரி இல்ல. அந்த கயிறை பிடிச்சு நம்மளே அவரை மேல இழுத்துடலாம். அப்ப அவர் தப்பிச்சிருவாரு. ஆமா, அந்த கயிறை பிடிச்சு இழுங்க. கான்ஸ்டபிள், ஒரு 3 பேர் வாங்க. இந்த நேரம் பார்த்து கையில கம்பி இல்லையே. இந்த பள்ளம் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல போயிட மாட்டேனே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, மேல இழுக்காதீங்க, வேண்டாம். இல்ல, நான் போவேன். சுமதி அக்கா, சசி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க இருந்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு மௌலி கூடயே இருப்பாளா? சசிமா, எல்லாரும் சொல்றாங்களா? நீ வீட்டுக்கு வாமா. சுமதி, நானும் சசியும் வேணா போறோம். நீ இங்கே இரு. மதி கூட கொஞ்சம் தொடங்கி. சசி பெரியப்பா கூட போவா. நாளைக்கு பெரியப்பா வருவாங்க. நீங்க நைட் மட்டும் அங்க தூங்குங்க. சசிமா, அப்பா சொல்றேன்ல, நீ போமா. தம்பி நாளைக்குலாம் வந்துருப்பான். நீ வரதுக்குள்ள தம்பி தான் இருப்பான்னு நீ போயிட்டு வா. நாளைக்கு பெரியப்பாவோட வா. சரிப்பா. தம்பி, லே அரங்கண்ணி, எவ்வளவு இப்படி அடிபட்டிருக்கு? காலில் இப்படி அடிபட்டிருக்கா? தாத்தே, இரு, அக்கா அந்த கல்லை நவுத்தி விடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு வலிக்காது. தம்பி, வலிக்காதா? இல்ல தாத்தே.
சயின்ஸ் இருக்கியா? குமார் மேடம் பையனை தாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். குமார் அம்மா உன்னாலதாம்மா தம்பி திரும்ப கிடைச்சிருக்கா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா அப்பா கூப்பிட்டாங்க. அம்மா சார் நாங்க நேரா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடல் போறோம். நீங்க பின்னாடியே வந்துருங்க. குமார் அப்பா பின்னாடியே வாரு. நீ போ. போலீஸ் மேடம் சின்ன பையன் எப்போ கண் முழிச்சு பாப்பான். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க கொஞ்சம் தள்ளுங்களா? வெயிட் பண்றது நல்லதில்ல. நம்ம சின்ன பையனை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். மணி தள்ளிவா. அவங்க குமாரை ஃபர்ஸ்ட் கொண்டு போகட்டும். கூட்டிட்டு போங்க. ஓகே சார். நீங்க பயப்படாதீங்க. குமார் நடக்க முடியாது. இல்ல இது ஒரு கனவு தான். உண்மையே இல்ல. அவங்க சொன்னதை நீங்க கேட்டீங்களா? காலு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இனிமே நடக்கிறது கஷ்டம் தான். ஆனாலும் நாங்க ஃபைனலா ஒண்ணு ட்ரை பண்றோம். அதுல எல்லாமே நல்லா ஆயிட்டுன்னா குமார் நடப்பான். இல்லைன்னா நடக்க முடியாது. டியூஷன் தங்கச்சி கண்ணமுடிச்சா வாங்க. இன்னைக்கு டியூஷன் இல்லையே. இல்ல நான் அதுக்கு வரல. நான் லட்டு எடுத்துக்க. குமாரை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, சீக்கிரம் ஊருக்கு வந்துருவான். அதான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன ரொம்ப சந்தோஷம். நான் நியூஸ்ல உங்களுக்கு பார்த்தேன். நீங்க அன்னைக்கு நியூஸ் சேனல்ல போய் இருந்தீங்கல்ல, அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றிமா. என்னங்க டாக்டர் 5 நிமிஷத்துல பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொல்லி 5 நிமிஷம் ஆயிட்டு. பொறு அவரே வந்து சொல்லுவாரு. எப்படியாவது இந்த ட்ரீட்மெண்ட்ல குமார் காலு சரியாயிடணும். இல்லனா அவனால நடக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம். மத்த பிள்ளைங்கலாம் விளையாடும் போது அமைதியா பார்த்துட்டு தானே இருப்பான். அவனுக்கு சரியாயிரும். குமார் அப்பா உள்ள வாங்க. சார் நீங்க கொஞ்சம் வாங்க. யார் நானா? இல்ல சின்ன பையனோட அப்பா. என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் வாங்க. மதி பையன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கான். அவனால என்னமோ ஓட முடியும், நடக்க முடியும். பழைய மாதிரி வந்துட்டான். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் சின்ன பையன் பசிக்குதுன்னு சொல்றான். சாப்பாடு கொடுக்கலாமா? இல்லம்மா இப்போ வேண்டாம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கொடுத்தா போதும். இப்போ பையனுக்கு குளுக்கோஸ் போயிட்டு தான் இருக்கு. டாக்டர் எப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம்? அதான் இன்னும் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். பையனுக்கு சாப்பாடு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போயிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியல டாக்டர். எனக்கு நன்றி சொல்லண்டாமா? இவனை காப்பாத்துறதுக்காகவே ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இப்போ இந்த டாக்டர் இருக்காரா? இல்ல சார், அவரு சர்ஜரி முடிஞ்சதும் கிளம்பிட்டாரு. சரி பையனை நல்லா பாத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம். நான் கிளம்புறேன். குமார் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நல்ல பையனா இருக்கணும். சரியா? இல்ல இனிமே இன்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது. கியூட்டா பேசுறான். சரி பாத்துக்கங்க. ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கம்மா. அதுக்கப்புறம் அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் தரேன். அம்மா எனக்கும் பசிக்குமா? சசி பெரியப்பா கூட வா. நான் கேண்டீன் தான் போறேன். நானும் வரேன். மதி சுமிதிகா 2 பேரும் போய் ஏதோ சாப்பிட்டு வாங்க. ஒழுங்கா நீங்க சாப்பிடல. நான் குமாரை பாத்துக்கிறேன். சுமதிக்கா வாங்க. குமார் ரொம்ப பயந்துட்டியுமா? என் செல்லத்துக்கு இனிமே இப்படி எதுவும் நடக்காது. அப்பா இருக்கேங்களா? அப்பா எல்லாம் பாத்துக்குவேன். சரியாமா? சரிம்மா யாரும் போகண்டான்னு நீ பயப்படாது. எப்போ வெடி வெடிக்கலாம்?
ஐயோ தாத்தா நீங்க சொல்லுங்க, நீங்க தான் நல்ல பிளான் போடுவீங்க. கரெக்டா ஊருக்குள்ள வரும்போது வெடி போட்டுருவோம். சரியா? இது நல்ல ஐடியா. அம்மா அவனுக்கு முன்னாடியே இருந்து மாட்டு வண்டியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு மாட்டு வண்டி எடுப்போமா? மாட்டு வண்டியா? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். மாட்டு வண்டியில போறது தண்ணி கத்துதான். நம்ம அவனுக்கு மாட்டு வண்டியில வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். கவின், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. நீ விளையாட வரலையா? ஜூலி, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஊருக்கு எப்போ போறா? நாங்க சிங்கப்பூருக்கு. எங்க ஜெசிகா அன்னைக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேபி கூட்டிட்டு நாங்க சிங்கப்பூருக்கு போயிடுவோம். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஓகே, இப்போ எல்லாரும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? மாட்டு வண்டி வெடி அப்படி எனக்கு சவுண்ட் கேட்டு. ஜூலி, எல்லாம் ஒட்டு கேட்டு. நாங்க எதுக்குமா பிளான் போட்டிருக்கோம்? குமார் இருக்கோம்ல, குமாருக்கு ஊருக்கு வரும். அவன் அப்படி நம்ம ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது வெடி போட்டுருவோம். அப்புறம் அவனை மாட்டு வண்டியில வச்சுதான் நாங்க கூட்டிட்டு வருவோம். வாவ், சூப்பர். மாட்டு வண்டி டெக்கரேட் பண்ணுவீங்கல்ல, அப்ப நானும் வரேன். சரியா? ஓகே ஜூலி. சாப்பிடுமா? நான் ஒரு வாய் வாங்கிட்டேன். ஆமாமி, ரொம்ப காரமா இருக்கு. எனக்கு வேண்டாம். மதி, ஏமா காரமா இருக்கிற சாப்பாடை வாங்கிட்டு வந்தா? அவனே இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கான். காரமா கொடுக்க கூடாதுல்ல. என்னங்க, அங்க சாம்பார் சாதம் தான் இருக்கு. காரமா இருக்குமான்னு கேட்டேன். காரமே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இவன் தான் காரமா இருக்குன்னு சொல்றான். மதி, பிரெட் இருந்தா? ஆமா, தான் பிரெட் தான் இருக்கு. அப்போ பிரெட் வாங்கிருக்கலாம்ல. பிரெட்ல என்ன சத்துங்க இருக்கு? அதுல ஒரு சத்தும் இல்ல. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பிரெட் தான் கொடுப்பாங்க. சரி, நான் பிரெட் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேண்டாம். வயிறு பிள்ளைங்க. என்ன குமார் சாப்பிடானா? ஆமா, டாக்டர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். சரி சரி சார், நீங்க சைன் போட வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே சார், வாங்க. குமார்மா, நம்ம வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டு அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன்னு. குமாரை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? குமார் மட்டும் ஊருக்கு வரலன்னா நாங்களாம் அவ்வளவுதான் ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். கடவுளா பார்த்து குமார ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. பணத்தாக்க உங்க டெக்கரேஷன் எல்லாமே சூப்பர். இப்படி நடக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கல. நான் ஐடியா சொல்லலாமா? ஐடியா போட்டது கவினும் தெத்தமுனு தாத்தாவும் தான். லே அரங்கரண்டி, அரங்கரண்டி பேர மறந்துட்டியோ? சரி மதி, குமார நல்லா பார்த்துட்டேனே. நேரம் ஆயிட்டல, நான் தூங்கிட்டு நாளைக்கு வரோம். சரிக்கா, பார்த்து போகணும். போவோமா? எம்மா, நான் குமார் கூட விளையாடிட்டு வரேம்மா. வேண்டாம் மொழி, இப்பதான் எல்லாரும் வந்திருக்கோம். டயர்டா இருப்பாங்க. நாளைக்கு வா. எம்மா ப்ளீஸ் மா. சுமதிக்காக கொஞ்ச நேரம் நீ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி மௌலிமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சசிமா, தம்பி பார்த்துட்டேனே, அம்மா குளிச்சுட்டு வரேன். லே அரக்கரண்டி, நம்மள அமைதியா இருக்கா? முன்னாடி அரக்கரண்டி கூட்டாளி கோவப்படுவாளா? இப்போ எதுக்கு அமைதியா இருக்கா? சச்சி, எனக்கு தூக்கம் வரல. உள்ள போய் தூங்கு போ. சசி, அரக்கரண்டிக்கு எவ்வளவு கோவமா இருக்கா? அவன் கோவமா முடியல, பயந்து போயிருக்கான். என்கிட்ட ஒழுங்கா பேசல, இப்பதான் பேசுறான். அப்படியா? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறான்? சச்சி, பயமா இருக்கு, லைட் போடு. வாரேன். அவன் இருட்ட பார்த்து என்னைக்கு பயந்தான், இப்போ பயப்படுறான் பாத்தியா? ஆமா, அவன் கீழெல்லாம் தூங்க மாட்டான்ல, பெட்ல தான் தூங்குவேன்னு சண்டை போடுவான். இப்போ கீழே தூங்குறான். பெட்ல தூங்கவே பயப்படுறான், கீழே விழுந்துருவான்னு. சரி, பாவம்னு. ஆமா, ஆனா டாக்டர் சொன்னாங்க எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்தானோன்னு. ஆமா, நான் போனேன்ல, எவ்வளவு பயமா இருந்து. என் தலைக்கு மேல மாட்டுற டார்ச் லைட் மட்டும்தான் தெரிஞ்சு, பெருக்கெல்லாம் குத்தி இருந்ததா, பார்க்கவே பயமா இருந்தது. நான் அரகரண்டி அதுலயுமே தூங்காம இருந்துட்டான். சரி சசி, நான்
குமார் இருக்காங்களா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஐயோ அவனே பயத்துல தான் இருப்பான். உனக்கு நடந்தது எல்லாம் தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பேசுவான். அப்படியே அவன் பேசணும் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையும் பிடிச்சது செஞ்சு கூட அவன் பேசிடுவான். அழகனுக்கு பிரெட் அல்வா பிடிக்கும். அன்னைக்கு எனக்கு பிரெட் அல்வா செஞ்சு தான் எனக்கு குமார்கிட்ட போய் கொடுத்தேன். தூரப்போ மௌலி நான் தானே சமைச்சிருந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மாட்ட போய் கேளு. நீ ஒண்ணு எனக்கு பண்ணி தரணும். எம்மா அரகரணிக்கு பிரெட் அல்வா செஞ்சு தாங்கம்மா நான் கொண்டு கொடுத்தேன். இப்போ அம்மாவால கண்ணே திறக்க முடியல. அவ்வளவு டயர்டா இருக்கு. அக்காட்ட போய் கேளு போ. அம்மா இல்ல மொழி ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் அனிதா ஏன் இப்படி பண்ணல? அரகரணி உனக்கு பிடிக்கும் தானே? சரி வா நான் செஞ்சு தரேன். வா செய்வோமா? எங்க பிரெட் அல்வா செய்யறதுக்கு பொருள்லாம் எங்க இருக்குதுன்னு அம்மாட்ட கேட்டுட்டு வா. அம்மா பிரெட் அல்வா செய்யறதுக்கு பொருள்லாம் எங்கம்மா வச்சிருக்கீங்க? எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல கபோர்டு இருக்குல்ல அங்க இருக்கு. மௌலி அம்மா தூங்க போறேன்னு எழுப்பிடாத. வெளியே தான் இருட்டா இருக்கு. அனிதா என்னெல்லாம் வேணும்? பிரெட் அப்புறம் சுகர் எல்லாம் எடுத்து போடு. சரி ஃபர்ஸ்ட் பிரெட் எண்ணெயில போட்டு எடுப்போமா? இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தியாச்சு. அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததும் இதுல கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் போட்டு பொரிச்சு எடுக்கல போடணும். மௌலி அந்த முந்திரி பருப்பு தாளிப்போம்ல அந்த தாளிப்பு பாத்திரம் எங்க இருக்கு? அண்ணா இருக்குல்ல பின்னாடி தான் இருக்கு. மௌலி எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சீக்கிரம் முந்திரி பருப்பு பாதாம்லாம் எடு. கொஞ்சம் சீக்கிரம் வா.